முன்னாடி உரையாற்றவிருக்கிறார் முனைவர் தமிழினியன் ஐயா அவர்களே. வருக, ஒரு ஆகச்சிறந்த உரையை எங்கள் செவிகளுக்கு தருக. அரியலூர் மாவட்டத்தில் ஒரு புகழ்வாய்ந்த கல்வி நிறுவனத்தை பெயர் பட்டியல் எடுங்கள் என்று யாராவது என்னிடம் கேட்டால் முதல் பெயர் மீனாட்சி ராமசாமி கல்வியியல் கல்லூரி என்று நான் எழுதுவேன். எந்த ஒரு லாப நோக்கமும் இன்றி கல்வி சேவையே கண்கண்ட தெய்வம் என்று இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய இக்கல்லூரியுடைய தாளாளர், இனிய பண்பாளர், சிறந்த புத்தகத்தை எழுதிய எழுத்தாளர், திருக்குறள் கருத்துக்களை பரப்பக்கூடிய குறளடியான் என்று சொல்லக்கூடிய மரியாதைக்குரிய ரகுநாத் ஐயா அவர்களையும், பல்வேறு முதல்வர் அவர்களையும், கல்லூரியிலிருந்து பள்ளியிலிருந்து உங்களை அழைத்து வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் ஏணிகளுக்கும், உங்கள் தலைமை ஆசிரியர் மற்றும் பிரின்சிபால், என் உயிரினும் மேலாக நான் மதிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அரங்கம் நிறைந்த கூட்டம், ஆனால் ஒன்றும் புரியாத சில சஞ்சலப்புகள். அதே மாணவர்களுக்கு நான் பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருக்கேன். 126 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். பட்டிமன்ற நடுவராக போய்கிட்டு இருக்கேன். உலகத்தில் ஒரு 7 நாடுகளுக்கு சென்று தமிழர்களை சந்தித்து தமிழ் உரையாற்றியிருக்கேன். நான் பார்த்ததிலே பல பள்ளிகளுக்கு சென்று நான் பேசியிருக்கிறேன். தமிழ்நாட்டில் ரொம்ப அமைதியா பொறுமையா உட்கார்ந்து இருக்கிற ஒரே ஒரு மாவட்டம் உங்க அரியலூர் மாவட்டமாக தான் இருக்கு. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு மாவட்டத்துக்கு போனேன். ஒரு மேல்நிலை பள்ளியில் தமிழ் கூடல் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியில் பேசுறதுக்கு போயிருந்தேன். முன்னாடி பார்த்தோம்னா ஒரு பொம்பளை பிள்ளை தலையை விரிச்சு போட்டுருக்கு, பின்னாடி உட்காந்துருக்க பிள்ளை பேன் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கு. சரி, பையன் என்ன பண்றான்னு திரும்பி பார்த்தோம்னா அவன் மண்ணள்ளி இன்னொருத்தருடைய சட்டையில போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி எல்லாம் மாணவர்களை நாங்கெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு பொறுமையா அமைதியா உட்கார்ந்துருக்கீங்க. மாணவர்களே, நீங்களும் நாங்களும் கையெழுத்து போடாத ஒரு ஒப்பந்தத்தை செய்திருக்கிறோம். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு சில விஷயங்களை சொல்ல போகிறோம். விழித்துக் கொள்ளக்கூடியவர்கள், பிழைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் பிழைத்துக் கொள்ளுங்கள், விழித்துக் கொள்ளுங்கள். ஒரு சில விஷயங்களை உங்களோடு நம்ம பகிர்ந்து கொள்ள போகிறோம். ஃபர்ஸ்ட் நாங்க சொல்றத அறிவுரையாக நினைக்காதீங்க. ஏன்னா அறிவுரை சொன்னா உங்களுக்கு பிடிக்காதுன்றது எங்களுக்கு பிடிக்கும். உனக்கு பிடிக்காத ஆளு யாருன்னு கேட்டா எல்லா மாணவர்களும் 2 பேரை சொல்லுவீங்க. ஒண்ணு எங்க அப்பா, இன்னொருத்தர் எங்க வாத்தியார். இந்த 2 பேரும் அறிவுரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எங்கே அக்கறை இருக்கிறதோ அங்கேதான் அறிவுரை இருக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது.
உங்கள் மீது அக்கறை எடுத்ததால் தான் இந்த அறிவுரை நிகழப்போகிறது. இந்த அரங்கை விட்டு நீங்கள் மீண்டும் பேருந்தில் ஏறும்போது உங்களுக்குள் ஏதாவது ஒரு வேதியியல் மாற்றம் நிகழ்ந்திருந்தால், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருந்தால், அதுவே இந்த நிகழ்ச்சிக்கு ஆதாரமாக, இந்த நிகழ்ச்சிக்கு வெற்றியாக இந்த அமைப்பினர் கருதுவார்கள் என்று சொல்லி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். தம்பி, கடைசியில் நான் பேசுறது காது கேட்குதா? இதே மாதிரி ஒரு கூட்டத்தில் நான் கேட்டேன், கடைசியில் காது கேட்குதான்னு. கேட்கல அப்படின்னு அவர்த்தேன். இங்க முன்னாடி சொல்றாரு, வாடி அங்க போவான், ஒன்னும் காது கேட்கலையா, வா போவோம். பின்ன முன்னாடி இருக்கிற அளவுக்கு பின்னாடி போயிடுச்சு. அதனால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுக்கு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் இங்க வந்திருக்கீங்க. அரசு பள்ளி மாணவருடைய சீருடை எனக்கு தெரிகிறது. சிபிஎஸ்இ மாணவர்கள் வந்திருக்கீங்க, ஐசிஎஸ்இ சிலபஸ் மாணவர்கள் வந்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. எதிர்காலத்துல நீங்க என்ன ஆக போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை உங்க வகுப்புல ஆசிரியர்கள் கட்டாயம் கேட்டிருப்பாங்க. நான் வந்து பார்க்கிற மாணவர்களை, பிளஸ் 2 படிக்கக்கூடிய மாணவர்களை, 10th படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட யாரை பார்த்தாலும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, என்ன படிக்க போற, என்ன ஆக போற அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கேன். 90% மாணவர்களுக்கு எதிர்கால திட்டமிடுதல் என்பதே இல்லை என்பதை தான் வேதனையோடு இந்த மன்றத்தில் நான் பதிவு செய்கிறேன். நம்ம அடைகிறோமோ இல்லையோ, ஒரு இலக்கோடு செய்ய வேண்டும். கலங்கரை விளக்கம் இல்லாமல் கப்பல் கரையை வந்து அடைவது இல்லை. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, எதிர்காலத்தில் நான் டாக்டராக போறேன், நான் வக்கீலாக போறேன், நான் இன்ஜினியராக போறேன் அப்படின்ற கனவு யாருக்கு இருக்கோ அவங்க தான் வெற்றி அடைய முடியும். ஒண்ணும் கிடையாதுங்க. சென்னையில் போய் பாருங்க, வீட்டில் காலையில் ஒரு 7 மணி 6 மணிக்கு ஒரு வீட்டுக்கு போங்க. பையன் தூங்குறவனை மண்டையை பிடிச்சு அப்படியே தர தர தரன்னு இழுத்துட்டு போய் அண்டாக்குள்ள விட்டு முக்கி அவ அப்பா சப்புன்னு ஒரு அடி அடிச்சு, எந்திரி விடுஞ்சிருச்சு, டாக்டர் ஆகணும். அவங்க அம்மா, சி அடிக்காதீங்க, பவுடர் போட்டு விட்டு, ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு, நீ இன்ஜினியர் ஆகணும். அவ தாத்தா ஷூலாம் போட்டு, சாக்ஸ் எல்லாம் போட்டு, கண்ணீரெல்லாம் தொடச்சு விட்டு, நீ வக்கீல் ஆகணும். அவன் அப்படி திரும்பி சொன்னான், நான் பைத்தியமாக போறேன்டா. என்ன ஒரு மனுஷன் என்ன இத்தனையும் ஆக முடியும்? டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், கலெக்டர் ஆகணும். யாருக்கு எண்ணம் இருக்கிறதோ அந்த எண்ணத்தை தான் இறைவன் உங்களுக்கு வழங்குவார். ஈரோடு மாவட்டத்தில் ஒரு மாணவன் கல்லூரியில் படிக்கும்போது அந்த மாணவனுடைய பெயரை போட்டுக்கொண்டு IAS என்று போட்டுக்கொண்டார். நல்லா கவனிங்க. ஒரு காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் தன்னுடைய பெயரை போட்டு ரூமுக்கு வெளியில IAS என்று போட்டுக்கொண்டார். பக்கத்தில் இருக்கக்கூடிய தங்கியிருந்த மாணவர்கள் எல்லாரும் வந்து இந்த மாணவனை கேள்வி பேசினாங்க. நீ IAS ஆக்கு, நீ IAS ஆக்கு, IAS போட்டிருக்க அப்படின்னு கேள்வி பண்ணாங்க. அந்த மாணவன் தன்னம்பிக்கையுடன், நான் எதிர்காலத்தில் IAS ஆகிடுவேன், அதனால தைரியமா போட்டிருக்கேன் அப்படின்னு எழுதி போட்டிருந்தான். பேராசிரியர்கள் அந்த மாணவனை பார்த்து கிண்டல் செய்தார்கள், சக மாணவர்கள் கிண்டல் செய்தார்கள். எதிர்காலத்தில் அந்த மாணவன் IAS பதவி அடைந்தான். அவர் யார் தெரியுமா? இன்றைக்கு உயர்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய உதயச்சந்திரன் IAS அவர்களுடைய புத்தகத்தில் அவர் பதிவு செய்த விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தன்னம்பிக்கை எவனுக்கு இருக்கிறதோ அவன் தைரியமாக IAS என்ற வார்த்தையை எழுதி போட்டிருந்தான். இது இன்னைக்கு கேலியாக, கிண்டலாக நினைத்தது. எதிர்காலத்தில் IAS ஆகி இன்றைக்கு உயர்கல்வித்துறைக்கு ஒரு அரசு செக்ரட்டரியாக, சீஃப் செக்ரட்டரியாக இருக்கிறார் என்று சொன்னால் அதை விட பெருமை எங்கே இருக்கிறது? இந்த உலகம் உங்களை அப்படித்தான் நினைக்கும். இந்த உலகம் தோக்குற வரைக்கும் நம்மளை வந்து கேவலம் கேலி படுக்கும். மதுரையில் ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன், கேட்டுக்குங்க. உங்களை மாதிரி பிளஸ் 2 படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மாணவன் மதுரையில் ஒரு பள்ளி
நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ஒரு பள்ளியில வகுப்புல மாணவர்கள் உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு பச்சை லைட் கார் வருகிறது. அப்ப அந்த ஹெட் மாஸ்டர் வந்து வேகமா ஓடி போய் கையெடுத்து கும்பிட்டு அந்த கார் கதவை திறந்து விடுகிறார். இதை உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கான். யாரா இவரு? நம்ம கெச்சம் தாடா பெரிய ஆளு. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சது கெச்சம் தான் பெரிய ஆளு. யார் இவரு? ஒரு பச்சை கலர் கார்ல வந்தாரு. ஹெட் மாஸ்டர் வேகமா போய் கதவை திறந்து விடுறாரு. யார் இவரு அப்படின்னு கேட்கிறான். அப்ப அங்க வகுப்புல பாடம் நடத்தின ஆசிரியர், டே கலெக்டர் வந்திருக்கார், அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த நொடியில் அந்த மாணவனுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்ப கலெக்டர் ஆனோம்னா ஹெட் மாஸ்டர் கையெடுத்து கும்பிடுவாரு, கதவை திறந்து விடுவாரா, அப்ப கலெக்டர் ஆக வேண்டியதே அப்படின்னு நினைச்சா அவனுடைய கனவு நிறைவேறுவதற்கு 4 ஆண்டுகள் தான். +2 முடித்தான். IAS எழுதுவதற்கு ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு இருந்தால் போதுமானது. ஏதாவது ஒரு டிகிரி இருந்தால் போதும், IAS ஆயிடலாம். அந்த கனவோடையே ஒரு டிகிரி எடுத்தான், படித்தான், IAS ஆயிட்டான். அதே ஸ்கூலுக்கு வந்தான். அதே ஹெட் மாஸ்டர் கதவை திறந்து விட்டார். இது மதுரையில திருவிக்கா மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் நடந்த ஒரு விஷயம். அவங்க அம்மா மாநகராட்சியில் கூட்டித்தல்ற பணிபுரிகிறார்கள். அவங்க அப்பா புரோட்டா மாஸ்டர், மகன் இன்றைக்கு ஒரு மாவட்ட ஆட்சியர். அந்த எண்ணம் தான், அந்த நொடி எண்ணம் தான். ஏன் வர முடியாது? நம்மளால ஏன் வர முடியாது? முடியாது என்பவனுக்கு முடிகூட பாரம் தான். முடியாது என்பவனுக்கு முடிகூட பாரம் தான். முடி ரொம்ப இருக்குப்பா, தூக்க முடியலப்பா அப்படின்ட்டு மண்டையோட போய் மொட்டை எடுத்துட்டு வந்துருவான். முடியும் என்பவனுக்கு இமயம் தூரம் தான். மாணவர்களே, எதிலையும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்க. எதிலையும் நான் ஃபர்ஸ்டா வர வேண்டாம். தோத்தாலும் சரி, ஜெயிச்சாலும் சரி, நான் எந்த ஒரு போட்டியிலும் கலந்துக்கிறேன். வாய்ப்பை விட மாட்டேன். ஒண்ணுமில்ல, ஒரு தாளாளர் ஒரு சின்ன டெஸ்ட் வச்சார். 5 மாணவிகள் வாங்க, 5 மாணவர்கள் வாங்கன்னார். நீ 5ல வந்திருக்கணும். அப்போ உனக்குள்ள என்ன ஒரு தயக்கம்னா, ஏதோ கேள்வி கேட்க போறாங்க. உன் மனசுல உள்ளது ரைட்டா? அங்க போனா கேள்வி கேட்க போறாங்க. கேள்வி கேட்டு நமக்கு பதில் சொல்லாட்டி அசிங்கம். நம்ம பள்ளிக்கூடத்தை பேரை காப்பாற்றுவோம் அப்படின்ட்டு உட்கார்ந்துக்கிட்ட. நல்லா கேளுங்க, போட்டியில் வெற்றி பெற்றவனுக்கு வரலாறு உண்டு, போட்டியில் தோல்வி அடைந்தவனுக்கு வரலாறு உண்டு. வேடிக்கை பார்த்தவனுக்கு என்னைக்கு வரலாறு கிடையாது. வேடிக்கை பார்த்த யாருக்கும் வரலாறு கிடையாது. நீங்கள் ஒன்று போட்டியில் கலந்து கொள்ளுங்கள், வெற்றியோ தோல்வியோ. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் உருவாக்குங்கள். வாய்ப்பு என்பது உங்க வீட்டு கதவை தட்டாது. நாற்காலிக்கு ஆசைப்படுகிறோம், நாற்காலி கிடைக்கும் என்று விரும்புகிறோம். கிடைக்கவில்லை என்றால் நாற்காலியை நீ உருவாக்கு என்று ஒரு கவிஞன் சொன்னான். வாய்ப்புகளை உருவாக்கணும். ஆனா வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்போது அந்த வாய்ப்புகளை விட்டுறீங்க. இதே போலதான் நீங்கள் ஒவ்வொரு வாய்ப்பையும் விடுவீங்க. ஒரு பானைக்கு ஒரு சோர் பழம் என்பதை போல எந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் துணிந்து செல்லுங்கள். எதிலையும் முதன்மையாக இருங்கள். எவன் ஒருவன் முதன்மையாக வர வேண்டும் என்று நினைக்கின்றானோ அவன் தான் வரலாற்றில் இடம் பிடிக்க முடியும். இமயமலையினுடைய உயரத்தில் சென்று இமயமலையினுடைய உயரத்தை போய் தொடணும் சொல்லி 2 பேர் போறான். ஒருவன் ஹிலாரி, இன்னொருத்தன் டென்சிங். 2 பேரும் போன இமயமலையினுடைய உயரத்தை தொடணும் அப்படின்ட்டு. ஒரு 150 அடி உயரம் இருக்கும் போது ஹிலாரி சொல்ற டென்சிங்கிட்ட, டென்சிங் ஆக்சிஜன் சிலிண்டர் தீர்ந்து போச்சு, இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சோம்னா ஆக்சிஜன் இல்லாம செத்து போயிடுவோம், அதனால நம்ம அப்படியே திரும்பி கீழே போயிடுவோம் அப்படின்னு சொன்னான்.
ஹிலாரி டெங்சிங் சொல்றான். டெங்சிங் சொன்னா, டே எத்தனையோ ஆயில் மைல் ஏறி வந்துட்டோம், இன்னும் 150 அடிதான் இருக்கு. அந்த 150 அடியை நம்ம கடந்துட்டோம் அப்படின்னா இமயமலையினுடைய உச்சியை தொட்ட முதல் மனிதன் என்ற பேர் எனக்கு கிடைக்கும். இன்கேஸ் ஒருவேளை ஆக்சிஜன் இல்லாமல் நான் இறந்து போய்விட்டால் இமயமலையின் உச்சியில் செத்த முதல் மனிதன் என்ற பெயர் கிடைக்கும். வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி முதன்மை என்ற பெயர் எனக்கு வர வேண்டும் என்று துணிந்து சென்றான், தொட்டான், வரலாற்றில் இடம் பிடித்தான். இந்த வரலாற்றில் இமயமலையினுடைய உச்சியை தொட்ட முதல் மனிதன் என்ற கேள்விக்கு ஒரே விடைதான். அவனுடைய விடை டெங்சிங் என்பவன் தான். கொஞ்சம் யோசிச்சீங்க அப்படின்னா அந்த வாய்ப்பு வேற ஆளுக்கு போயிடும். வாய்ப்பு தேடி இன்னைக்கு சினிமாவில் சாதிச்சவங்க எத்தனை பேர் வாய்ப்பை தேடி அலைஞ்சிருக்காங்க தெரியுமா? வாய்ப்பை தேடி இன்னைக்கு ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும்போது அதை நீங்கள் பற்றிக்கொள்ள வேண்டும். மாணவர்களே, தேர்வு நேரத்தில் நீங்கள் புதிதாக எதையும் படிக்காதீர்கள். நல்லா கவனிங்க. இனிமேல் தான் நாங்கள் படிக்கவே போறோமே சார், படிக்க வேண்டாங்கிறாரு, நல்ல மனுஷனா இருக்காரு அப்படி நினைக்காதீங்க. நல்லா கவனிங்கப்பா. எந்த மதிப்பெண் எடுத்தாலும் உங்களுக்கு சீட்டு உண்டு. மதிப்பெண் ஒரு முக்கியம் அல்ல. ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் அப்படின்றது இல்லை. ஃபர்ஸ்ட் தன்னம்பிக்கையோட ஒரு தேர்வை எழுதுங்க. ஓராண்டு கற்ற கல்வியை 3 மணி நேரத்தில் வாந்தி எடுக்கும் வாந்தி கல்வி. ரைட்டா நான் சொல்றது? ஓராண்டு கற்ற கல்வியை 3 மணி நேரத்தில் வாந்தி எடுக்கும் வாந்தி கல்வி. ஒரு சொட்டு தன்னம்பிக்கையை கூட கற்றுத்தராத கல்வி முறைகள். ஒரு பிள்ளை தேமி 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 அழுகுது. அரைப்பச்சை மார்க் ஷீட் கொடுக்குறப்ப நான் கிட்டக்க போய் ஏமா அழுகிறேன், அழுகாதமா விடுமா, பெயிலா போனா அடுத்து பார்த்துக்கலாமான்னு சொன்னேன். பெயில ஆகல சார், 1 மார்க்கு போச்சு, சென்டத்துக்கு 1 மார்க்குக்கு போச்சு சார். அந்த பிள்ளை சொல்லுது, சென்டத்துக்கு 1 மார்க்கு போச்சு, 99 எடுத்துட்டேன் சார், எங்க அப்பா நீ அடிப்பாரு சார். ஒருத்தர் மாத்தா வேட்டு வடிக்கிறாங்க, டம்மு டும்முன்னு வேட்டு போட்டு வர்றாள் போறாளுக்கெல்லாம் நட்டு வாங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கான். நான் கூட அவன் சென்டர் எடுத்துட்டான் போல அப்படின்னு கிட்டக்க போய், என் தம்பி எத்தனை மார்க் எடுத்தேன்? 23 மார்க் எடுத்துட்டு பாஸ் ஆகிட்டேன் சார் அப்படின்னா. 23 மார்க் எடுத்ததுக்கு குட்டிக்காரனை அடிக்கிறேன், ஸ்வீட் கொடுக்குறேன், என்னடான்னு கேட்கிறேன். போன தடவை 13 தான் சார் எடுத்தேன், இந்த தடவை 23 மார்க், 10 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன். மாணவர்களே, மதிப்பெண் என்பது உங்களுடைய மனப்பாட சக்தி எவ்வளவு இருக்கிறது, உங்களுடைய படிப்பினுடைய மன ஒருமை எப்படி இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சின்ன விஷயமே தவிர அதுதான் உங்களது வாழ்க்கை என்று தீர்மானித்து விடாதீர்கள். மார்க் நிறைய எடுத்தவன் புத்திசாலி, மதிப்பெண்ணை எடுக்காதவன் முட்டாள் என்று இருக்காதீங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு செய்தித்தாளில் ஒரு செய்தி படித்தேன். ஒரு மாவட்ட ஆட்சியருடைய மதிப்பெண் பட்டியலை போட்டிருந்தார்கள். தமிழில் 35, இங்கிலீஷில் 35, சயின்ஸ் 35, சோசியல் சயின்ஸ் 35. இன்னைக்கு அவர் மாவட்ட ஆட்சியராக இருக்கிறார். இது வெளி மாநிலத்துக்காரர். அவருடைய மார்க் ஷீட்டவே பேப்பர்ல போட்டு வந்துருந்துச்சு. அப்ப வெற்றி என்பது உங்கள் மதிப்பெண்ணில் அல்ல. நேர நிர்வாகத்தை மாணவர்கள் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று கேட்டால், எத்தனை பேர் உங்கள் வீட்டில் நான் டைம் டேபிள் எழுதி ஒட்டி இருக்கிறேன், காலையில் 4 மணிக்கு எந்திரிப்பேன், 4 மணியிலிருந்து 5 மணி வரை மேக்ஸ், 6 மணியிலிருந்து 7 மணி வரை பிசிக்ஸ், அது அக்கௌண்டன்சி அப்படின்னு எழுதி 6 அட்டவணை போட்டு வச்சிருக்கீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். எத்தனை பேர் அட்டவணை போட்டு வச்சிருக்கீங்க? சரி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், கை தட்டுங்க. அந்த மாணவர்களுக்கு கை தட்டுங்க.
மாணவர்களே, அதிகாலை எழு ஆகாயம் தொழு என்று ஒரு கவிஞன் சொன்னான். அதே போல காலையில வெள்ளன யார் எந்திரிச்சு படிக்கிறார்களோ அவர்களுக்கு எதிர்கால வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா காலையில 7 மணி வரையும் தூங்குவான். அவங்க அப்பா வந்து ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வந்து தலையில ஊத்துனாத்தேன் எந்திரிப்பான். இது வெற்றிக்கு அறிகுறி கிடையாது. அதே போல தேர்வு அறைக்கு உள்ள போகும்போது ஒரு சென்டர்ல பல ஸ்கூல்ல இருந்து போட்டிருப்பாங்க மாணவர்களை. எக்காலத்தும் கொண்டும் அடுத்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டையோ வேற உங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டையோ பேசவே கூடாது. அந்த எக்ஸாமுக்கு உள்ளுக்கு போறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க போயிருவீங்க, ஹாலுக்கு போயிருவீங்க, இதுக்கு போயிருவீங்க, சென்டருக்கு போயிருவீங்க. அங்க குரூப்பா மாணவர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. ஏன் பேசக்கூடாது அப்படின்னா அங்கதான் உங்க மனசை கெடுக்கிற ஆள் கூட இருப்பான். என்னன்னா நான் பார்த்திருக்கேன், நிறைய பார்த்திருக்கேன், அனுபவப்பட்டிருக்கேன். 24 வருஷம் சர்வீஸ் எனக்கு. அப்ப எத்தனை வார்த்தை பார்த்திருப்பேன். அப்ப இந்த பிள்ளை ஒரு புக்கை எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். அங்கிட்டு கிராஸ் பண்றவன் இந்த கேள்வி வராது அப்படின்னு போயிட்டான். பக்குன்னு இருக்கான். டீச்சரே நம்ம சொல்லியிருப்பாங்க, இது ரொம்ப முக்கியமான கேள்வி, இதை படிச்சிருந்துருவாங்க. அந்த பிள்ளை எதை நினைச்சிட்டு சொல்லிச்சுன்னு தெரியாது. இந்த கேள்வி வராதுன்னு நம்ம மனசுல ஒரு பெரிய கீறல் விழுந்துடும். ஆகா, அந்த பிள்ளை இந்த கேள்வியை சொல்லிச்சா. அதே மாதிரி கொஸ்டின் வாங்கணும் ஒண்ணு, அந்த கொஸ்டின் வரலன்னு வச்சுக்கோங்க, நமக்கு சிந்தனை கூட அந்த பிள்ளை பத்தி தான் போயிடும். அப்ப அந்த பிள்ளை கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சு போல. ஏன் இந்த சிந்தனை? மாணவர்களே, புதிதாக எதையும் படிக்காதீர்கள். ஏற்கனவே நீங்கள் படித்ததை நன்றாக படியுங்கள். தேர்வுக்கு சனி ஞாயிறுலாம் கழிச்சது போக மிக மிக குறைவான நாட்களே இருக்கிறது. இந்த நேரத்தில் உணவு கட்டுப்பாடு என்பது மிக மிக முக்கியம். தண்ணி கண்டதனே குடிக்கவே கூடாது. இங்க வரும்போது எத்தனை பேர் வாட்டர் கேன்ல தண்ணி கொண்டு வந்திருக்கீங்க? கை தூக்குங்க. சூப்பர் சூப்பர், கை கையில கொடுங்க. நன்றி, வாழ்த்துக்கள். அதாவது இந்த தேர்வு நேரத்தில் எங்கேயுமே தண்ணி குடிக்கிறத தவிர்த்து விடுங்கள். தண்ணியில வரக்கூடிய ஒரு நோய் எது? என்ன காய்ச்சல் வரும்? டெங்கு காய்ச்சலா? தண்ணியில என்ன காய்ச்சல் வரும்? வெரி குட், பையன் சொன்ன பையனுக்கு வாழ்த்துக்கள். டைபாய்டு. நல்லா கேட்டுக்குங்க. இப்ப பசங்க சொன்னாங்க, பசங்க கை தட்டாம இப்படி உட்காந்துருக்க, கை தட்டுங்க. என்னைக்குமே நல்ல உற்சாகமா இருங்க. ஒருத்தனை பார்த்தாலே நல்லா சிரிக்கிறேன், கை தட்டுறேன்னா உடம்புல நோய் இல்லைன்னு அர்த்தம். ஒருத்தன் இப்படி உட்காந்துருக்கானா நோய் அதிகமாயிருச்சுன்னு அர்த்தம். சில பேர் சிரிக்கிறவனை பார்த்து முறைச்சு முறைச்சு பார்ப்பேன், அவனுக்கு நோய் முத்திருச்சுன்னு அர்த்தம். அவன் அடுத்த 5 நிமிஷம் யாராவது கடிக்க போறான்னு அர்த்தம். அதனால இந்த பசங்க நல்லா சிரிக்கிறாங்க, அப்ப நோய் இல்லைன்னு அர்த்தம். நல்லா சிரிக்கணும், நல்ல செய்தி கேட்கும்போது கை தட்டணும். இது ஏன் இப்படி மைக் வைத்தது? அதனால நீங்க அப்போ உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். மாணவர்களே நல்லா கவனி. தேர்வுல எழுதும் போது உங்க உடல்நிலையை பார்த்துக்கங்க. டைபாய்டுல வந்தா 22 நாள் உங்களை ஆளை கிறங்கடிச்சிடும். அதனால நீங்க சாப்பிடுவது, தண்ணி அருந்துவது, உணவு கட்டுப்பாடு. இந்த நேரத்துல உன்னை கூப்பிடுவேன், வாடா மாப்பிள்ள பிரியாணி வாங்கி தர்றேன், வர்றியா? அப்ப நம்ம ஆள் என்ன பண்ணியா, சரிப்பா போயிடுவோன்ட்டு போய் 6 புரோட்டாவை 1/2 கிலோ சிக்கன் ஒரு மனுஷனா தின்னுட்டு டிசென்ட்ரி போய் 3 நாள் வீட்டிலே கிடைப்பான். தேர்வு நேரங்களில் உங்கள் உடல்நிலையை பார்த்துக் கொள்ளுங்கள். மஞ்சக்காமாலை அதிகமாக வெயில் காலத்தில் வரக்கூடியது. டைபாய்டு என்ற நோய் அதிகமாக வரக்கூடியது. இந்த நோய்கள் ஃபர்ஸ்ட் உங்க உடம்பை பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து மனதை பார்த்துக் கொள்ளுங்கள். தைரியமா இருங்க. எந்த கேள்வி உங்களுக்கு நன்றாக தெரிகிறதோ அதை ஃபர்ஸ்ட் எழுது. நான் 24
25 வருஷமா பேப்பர் திருத்திருக்கேன். அந்த சொல்லக்கூடாத சில விஷயங்கள் இருந்தாலும் சொல்றேன். பேப்பர் திருத்தும் போது பல லட்சக்கணக்கான கோரிக்கையை நாங்கள் பார்த்திருக்கோம். ஒருத்தர் எழுதியிருக்கேன், என்னை எப்படியாவது பசையாக்கவும், என்னை எப்படியாவது பசையாக்கவும் எழுதிருக்காங்க. என்னை எப்படியா பாசாக்கவும் எழுதுன. அவனுக்கு அது கூட தெரியல. குறிப்பு, எனக்கு அப்பா இல்லை, அம்மா செத்து போய்விட்டது, என்னுடைய தங்கச்சிக்கு கால் ஊனம், தயவு செய்து என்னை பசையாக்கவும். அப்புறம் நான் என்ன பண்ணிருப்பேன், பசையாக்குனே அவனை. அப்புறம் படம் வரைஞ்சு பாகம் குறிக்கிறது, கண்ணு மாதிரி வரைஞ்சு அதுல சொட்டு சொட்டா தண்ணியை போட்டு அழுகுறாராம். பீலிங். இந்த பீலிங்குக்கெல்லாம் மார்க் போட மாட்டாங்கப்பா. பேப்பர் திருத்துறது எந்த மாசம்னு உங்களுக்கு தெரியும். எந்த மாசம்? மே மாசம். கிளைமேட் எப்படி இருக்கும் அன்னைக்கெல்லாம்? நான்லாம் பார்த்தா மேலோட்டுக்கு கீழோட்டுக்கு 8 மார்க் ஒரு அம்மா போடுது. மேலோட்டுக்கு கீழோட்டுக்கு. சில பேர்ல கண்ணுல விளக்கணையை ஊத்திட்டு அப்படியே திருத்துவாங்க. 3 மார்க் கேள்விக்கு 30 பக்கம் இருக்கான். கஸ்தூரிபாய் பற்றி குறிப்பு வரைகன்னு ஒரு கேள்வி ஒருத்தர் எழுதியிருக்கான். கேள்வியே தவறானது. கஸ்தூரி எப்படி பாயாவால் கேளலமா? எனக்கு ரத்த வாந்தி வந்துருச்சு. பக்கத்துல ஒரு டீச்சர் திருத்திக்கு இருந்தாங்க. அந்த டீச்சர்ட்ட நான் கூப்பிட்டு காட்டுனேன், டீச்சர் பாருங்க, கஸ்தூரி பாய் அல்ல கேள், அதுவே தவறு இருந்தது, அப்ப மார்க் போட்டுருவோம் அப்படின்னு போட்டு விட்டோம். அதுக்கு அந்த அம்மா என்கிட்ட கொஞ்ச நேரம் கழிச்சு பேப்பர் தூக்கிட்டு வந்துருச்சு. சார், நீங்களாவது தமிழ் ஆசிரியர், உங்க கஸ்தூரி பாய், நான் சயின்ஸ் டீச்சர், எனக்கு ஒருத்தர் என்ன எழுதியிருக்கான்னு பாருங்க அப்படின்னுச்சு. என்னம்மா எழுதியிருக்கான்னு வாங்கி பார்த்தா ரொம்ப சிம்பிளான கேள்வி. சிமெண்ட் பொருட்கள் எதை எதை கொண்டு தயாரிக்க வேண்டும் கேட்டிருக்காங்க. 3 மார்க் கொஸ்டின். அதுக்கு அவன் எழுதியிருக்கான், சிமெண்ட் பொருட்கள் எதை எதை கொண்டு தயாரிக்க வேண்டுமோ அதை கொண்டுதான் அது தயாரிக்க முடியும், வேறு எதையும் கொண்டு இது தயாரிக்க முடியாது. குறிப்பு போட்டுக்க, குறிப்பு, வேறு எதையும் கொண்டு இது தயாரிக்க முடியாது. முடிச்சு வச்சிட்டான். கஸ்தூரி பாய்க்கு வகைகள் எழுதியிருந்தேன். அது பெரிய கொடுமை. ரூம் பாய், ஆபீஸ் பாய், தார்பாய், ஓலப்பாய், நார்பாய். குறிப்பு, இது வாஜ்பாயை விட பெரிய பாய். அப்புறம் பேப்பரை எடுத்துட்டு வந்து அவன் நான் கொடுத்தீங்க, உன் பேப்பர் திருத்தணும்னா எனக்கு பைத்தியம் முடிச்சு தெருவா அலைய போறேன்னு சொன்னேன். புண்டா ஒருத்த எதிர்ச்சான், எங்க தெருவுக்கு எப்ப சார் வருவீங்க அப்படின்னா. அவன் என்னைய கன்ஃபார்ம் பண்ணிட்டான், இவன் இருந்தாலும் பைத்தியம் ஆயிருவான்ட்டு. மாணவர்களே, இன்றைக்கு எழுத்து பிழைகள் என்பது அவ்வளவு மலிவாக இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் 2 சொல்லி நான் தெரியும், 3 சொல்லி நான் தெரியும். தெரியும்ல? என்கிட்ட படிச்ச பையன் 5 சொல்லி நான் போட்டிருந்தேன். 5 சொல்லில நான் கூப்பிட்டு கேட்டேன், இங்க வாடா அப்படின்னு. என்னடான்னு, தமிழ் வளருது சார். தமிழ் என்ன ஸ்பெல்லிங் மாதிரியா வளருது? இன்னைக்கெல்லாம் மாணவர்கள்ட்ட நம்ம பேசி ஜெயிக்க முடியல. அழகா எழுதுங்க, எழுதுறதுல திருத்தக்கூடிய ஆசிரியரை ஏமாத்துங்க. அந்த கலையை தெரிந்து கொள்ள வேண்டும். வேக வேகமாக எழுதுங்க. எத்தனையோ மாணவர்கள் புலம்புவதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அல்ல கவனி, 1 மணிக்கு எக்ஸாம் முடியுது அப்படின்னா கண்ணீரோடு வரக்கூடிய மாணவர்களை கேள்விப்பட்டிருக்கேன். கண்ணீரோடு வருவாங்க. வெளியே வந்து ஒரு டைலாக் சொல்லுவாங்க, நேரமே இல்லை, 2 மார்க்கு கொஸ்டின் விட்டுட்டு இன்னும் நேரம் உனக்கு மட்டும் தனியாக கொடுக்குறாங்க. சென்ட்டை வாங்குற மாணவனுக்கு அதே நேரம் தான். 2 கொஸ்டின் விட்டுட்டேன், அதோ பெருமை. இல்லாட்டி நான் 100க்கு 120 மார்க் வாங்கியிருப்பேன். எதுக்கு இது? அப்பா உங்களுக்கு அந்த நேரம்
பண்ண உங்களுக்கு வரும். இன்னைக்கு வேரியேஷன் எப்படி நடக்குது அப்படின்னா, ஒரு பேப்பர் சேலத்துக்கு போகும், இன்னொரு பேப்பர் கோயம்புத்தூர் போகும், இன்னொரு பேப்பர் சென்னைக்கு போகும், இன்னொரு பேப்பர் நாமக்கல் போகும். பேப்பர் எங்க போகுதுன்னு தெரியாது. அந்த பேப்பர்ல இருக்கக்கூடியது மெட்ரிகுலேஷன் மாணவர்களா, கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களா, ஆம்பளை பிள்ளையா, பொம்பளை பிள்ளையா, எதுவுமே தெரியாது. உன் பேப்பரை ஃபர்ஸ்ட் இடத்துல சரட்டுன்னு அந்த பேஜை கிழிச்சிருவாங்க. சொல்றாங்களே, நீ என்ன படிச்சு கிழிச்சேன்னு. நீங்க படிச்சு முடிச்சோன்னே கிழிக்கிறது டீச்சர், வேற ஒன்றும் கிடையாது. நீங்க படிச்சு முடிச்சோடனே அந்த பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பேஜை கிழித்து விடுவோம். உங்களுடைய பேப்பர் மட்டும்தான் வேரியேஷன் சென்டருக்கு போகும். சேலத்தில் திருத்தக்கூடியவர்கள் திருத்தி முடிச்சு கம்ப்யூட்டர்ல மார்க்கை ஏற்றுவாங்க, சென்னைக்கு போயிடும். கோயம்புத்தூர்ல திருத்தக்கூடிய மேக்ஸ் பேப்பரு திருத்தி முடிச்சு மார்க்கை என்ட்ரி பண்ணுவாங்க, அங்க இருந்து சென்னைக்கு போயிடும். நாமக்கல்ல இங்கிலீஷ் பேப்பர் திருத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, நாமக்கல்ல திருத்தி முடிச்ச இங்கிலீஷ் பேப்பருடைய மார்க்கு சென்னைக்கு போயிடும். அங்க மார்க் ஷீட்டு ரெடி ஆகிட்டே இருக்கும். இதுதான் திருத்தக்கூடிய மெத்தட். எங்க திருத்துறாங்களோ அங்கேயே உங்களுடைய விடைத்தாளை வைத்திருப்பார்கள். எத்தனை வருஷத்துக்கு? 5 வருஷத்துக்கு. உங்களுடைய பேப்பர் ஸ்கிரிப்ட் 5 வருஷத்துக்கு எங்க திருத்துகிறார்களோ அந்த தேர்வு மையத்திலே வைத்திருப்பார்கள். 5 வருஷத்துக்குள்ள ஒருவேளை அந்த மாணவன் நீதிமன்றத்துக்கு போனால் உன்னுடைய விடைத்தாளை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும். இப்ப உங்களுக்கு ஸ்கேன் காப்பி வாங்கிக்கலாம், தெரியும்ல? உங்களுடைய விடைத்தாளை நீங்களே பணம் கட்டி உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி அப்படியே உங்களுக்கு மெயில் அனுப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு 550 ரூபாய் நம்ம பணம் கேட்பாங்க. அதை கட்டிட்டீங்கன்னா உங்களுடைய விடைக்கு எத்தனை மார்க் போட்டிருக்காங்க அப்படின்றத நீங்களே செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு நான் கரெக்டாக எழுதிருக்கேன், எனக்கு மார்க் போடலை அப்படின்னா நீங்க மறுபடியும் ரீடோட்டனிங் போடலாம், மறுபடியும் போடலாம். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு, ஒரு காலத்தில் எங்களுக்கு கிடையாது. அதனால இன்னமும் நிறைய தேர்வு முறையில் மாற்றம் வரப்போகுது. மாணவர்கள் அங்க போன உடனே உங்களுக்கு தெரிந்த விடையை துணிந்து எழுதுங்கள். நல்ல கவனி, வரிசையா எழுத வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. 65வது கொஸ்டின் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 65 எழுதிடு. நிறைய பேருக்கு ரோமன் லெட்டர் நம்பர் போடாமல் அடித்து விட்டிருக்கிறோம். கொஸ்டின் நம்பர் போடாம மாணவர்கள் எழுதியிருப்பாங்க, அதை அடிச்சு விட்டு 0 போட்டிருக்கோம். இன்னும் சில விஷயம் சொல்லக்கூடாது, பாவம் அந்த பிள்ளை பாதிக்கும் சொல்லி நாங்க போட்டிருக்கோம். எங்களை மாதிரி எல்லா பேரும் இருப்பான்னு நினைக்காதீங்க. சில பேர் நேர்மையாக இருப்பார், உடனே அடிச்சு விட்டுருவாங்க. உங்களுக்கு போடணும்னு அவசியம் கிடையாது, நீங்க கோர்ட்டுக்கு போக முடியாது. கேள்வியும் விடுவிட்டுறாதீங்க. தெரியவே இல்லை சார் அப்படின்னாலும் எங்க மதுரை பக்கம்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஓட்டி விடுறது. உங்க ஊர் பக்கம் என்ன தெரியல, ஓட்டி விடுறதுன்னா அப்படியே கேள்வியும் பதிலா எழுதுங்க, அப்படியே எழுதி பக்கத்தை கொண்டு வந்து அப்படி கூட நீங்க எழுதிருங்க. உங்களுக்கு மதிப்பெண்கள் என்பது அவர்கள் வழங்குவார்கள். இரண்டாவது, நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக், ஒரு கேள்வி எழுதின உடனே ஸ்கேலையும் பென்சில் எடுத்து கோடு போடுவது. இதை தடுங்கள். அது பொம்பளை பிள்ளைலாம் பார்த்தா என்னென்னமோ பண்ணுதுங்க. ஒரு வேளை பாம்பு மாதிரியே கோடு போடுது. இப்படி 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 என்ன பாம்புக்கு என்ன 1.5 மார்க் எக்ஸ்ட்ரா போடுறாங்களா? எதுவுமே கிடையாது. ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்விக்கு ஒரு கேப்பை விட்டுட்டு அடுத்த கேள்விக்கு போயிட்டே இருங்க. எடுக்கிறது, பார்க்கறது, அப்புறமா கோடு போடுறது, வளைவா போடுறது, டிசைனா போடுறது, இது இருக்கக்கூடாது. எது சரியாக இருக்கிறதோ அதை அண்டர்லைன் செய்யுங்கள். சிகப்பு கட்சி பேனாவை யூஸ் பண்ணாதீங்க, பச்சை கட்சி பேனாவை யூஸ் பண்ணாதீங்க. பென்சிலே போதுமானது. அல்லது கருப்பு ஜெல் வாங்கிக்கங்க. எது முக்கியமோ இது கரெக்டா தெரியும் அப்படின்னா அதை நீங்க கோடு போடுங்க. நல்லா கவனிங்க. ஒரு 8 மார்க் கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அரசு உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடியது 4 பாயிண்ட் தான். அதுக்கு பேர் கீ ஆன்சர் என்று சொல்லுவார்கள். உங்க டீச்சர்கிட்ட கேட்டு வாங்கிக்கங்க கீ ஆன்சர். நான் அந்த 4 பாயிண்ட் இருந்தா
அந்த மாணவனுக்கு ஃபுல் மார்க் போட்டுருங்கன்னு அர்த்தம். நீ பக்கம் பக்கமாக எழுதி அந்த 4 பாயிண்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு மார்க்கே விழுகாது. ஒருத்தன் வெறும் 4 பாயிண்ட் அந்த பாயிண்டை மட்டும் எழுதிருக்கான், அவனுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. இதுதான் சூட்சமம். சில பேர் என்ன நினைப்பீங்க, நான் பக்கம் பக்கமாக எழுதுனேன் மார்க்கே வரல, விடிய விடிய படித்தேன் எனக்கு மார்க்கே வரல. மாணவர்களே, புரிந்து படியுங்கள், புரிஞ்சு படியுங்க. நமக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்கலையோ அந்த சப்ஜெக்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எல்லாத்துக்கும் பிடிக்காத சப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கான். என்னிடம் என்கிட்ட ஒருத்தர் அப்பா கூட்டிட்டு வந்தார். நடந்த விஷயம் எங்க வீட்டில் நடந்தது. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு +2 படிக்கக்கூடிய பையனை அவங்க அப்பா மிலிட்டரி சர்வீஸ் எக்ஸர்வீஸ் மேன் தரன்னு கூட்டிட்டு வந்தார். சார், இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்கு சார், தமிழ்ல தப்பா எழுதுறேன் சார். நல்லா கவனிங்க, 10 நாள் தான் இருக்கு, தமிழ்ல தப்பா எழுதுறான், இவனுக்கு கொஞ்சம் பாடம் நடத்துங்க சார். இப்போ நான் சொன்னேன், 1 வருஷம் நடத்தினாலே புரிஞ்சுக்கிற முடியாது, 10 நாளில் நான் என்ன நடத்த போகிறேன். சரி அப்படின்ட்டு எந்தெந்த இடத்துலலாம் ஒற்றுப்பிழை வரும், எந்தெந்த இடத்துலனா நீ தவறுகள் பண்ணுவேன் அப்படின்ற சில ஜென்ரலான சில விஷயங்களை சொல்லி ஒரு வாரம் கிளாஸ் நடத்தி அனுப்புனேன். நல்லா கவனிங்க. 1 வாரம் கழிச்சு ஒரு 2 வருஷம் கழிச்சு அவங்க அப்பாவும் அந்த பையனு வந்தாங்க. ஒரு 2 கிலோ ஸ்வீட்டு, ஒரு 5 கிலோ பழம் வாங்கிட்டு வந்தாங்க. என்னங்க அப்படின்னு. இல்லை, என் பையனுக்கு நீங்கள் அன்னைக்கு ஒரு 10 நாள் வகுப்பு நடத்துனீங்க, இன்னைக்கு பாஸ் ஆகி MITயில் BE முடிச்சுட்டு சிங்கப்பூரில் 1,18,00,000 சம்பளத்தில் என் பையன் வேலை சேர்ந்துட்டான். எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. 1,18,00,000 சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பையன், 22 வயசு, MIT இன்ஜினியரிங் காலேஜில். இன்னைக்கு நீங்க இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா JEE ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு ஒரு நுழைவுத் தேர்வு இருக்கு. அந்த தேர்வை நீங்க எழுதணும். அதுக்கு +2 படிக்கிறப்ப அந்த எக்ஸாம் நடத்திடுறாங்க. +2 படிக்கணும், அதையும் படிக்கணும். இப்பதான் நடந்து முடிஞ்சிருக்கு. நீட்ன்ற ஒரு எக்ஸாம் நடக்குது. வழக்கறிஞர் ஆகணும் அப்படின்னா கிளாட் அப்படின்னு ஒரு எக்ஸாம் ஒன்று இருக்கு. இந்த எக்ஸாம்லாம் உங்களுக்கு +2 படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்துக்குமே டீச்சர்ஸ் உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வேண்டிய முயற்சிகள் எடுத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. அரசு பள்ளியில் படிச்சா ஒரு கோட்டா, தமிழ் மீடியத்தில் படிச்சா ஒரு கோட்டா, ஒரு மார்க் கோட்டா. போன வருஷம் திருச்சியில் நேஷனல் லா காலேஜ் NLU அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒருவர் கூட விண்ணப்பிக்கவில்லை என்பதுதான் மிக வருத்தமான ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறேன். கோட்டா இருக்கு. அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு NLUல நேஷனல் யூனிவர்சிட்டி லா அதுல சேர்ந்து படிக்கிறதுக்கு கோட்டா இருக்கு. மாணவர்களுக்கு தெரியாமல் ஒருவர் கூட விண்ணப்பிக்கவில்லை. அந்த கிளாட் எக்ஸாம்ல நீ வெறும் 5 மார்க் எடுத்திருந்து விண்ணப்பிச்சிருந்தாலும் உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கும். அவேர்னஸ் இல்லை. தேர்வு வரை நான் என்னுடைய செல்போனை தொடமாட்டேன் என்று நீங்க சத்தியம் எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களை கெடுத்து குட்டிச்சவரா ஆக்கக்கூடிய ஒரே ஒரு கருவி செல்போன் தான். என் வீட்டுக்கு வெளியில உட்கார்ந்து இருந்தேன், ஒரு வயசான கிழவி ஓடியாந்துச்சு. ஏப்பா வீட்டில் கொலுசு காணாப்பா, இந்த கூகுள்ல தேடி கண்டுபிடிப்பாண்டுச்சு. யாரோ கிளவிட்ட சொல்லியிருக்காங்க, கூகுள்ல எது தேடினாலும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த கிளவி வீட்டில் தொலைஞ்சு போன கொலுசு கூட காணா போச்சு, கூகுள்ல தேடி கண்டுபிடிக்குது. கூகுள் தெரியுமா உங்களுக்கு? கூகுள் CEO பேர் தெரியுமா? சுந்தர் பிச்சை. அவர் வீட்டுக்காரமா பேர் தெரியுமா? சுந்தர் பிச்சையுடைய வீட்டுக்காரமா பேரு ஒய்ஃப் ஆஃப் சுந்தர் பிச்சையா? யாருக்கு தெரியும்?
வெறும் பிச்சையா? அஞ்சலி பிச்சை. நல்லா கவனிங்க. கூகுளில் உலகமே தேடியது, அந்த கூகுளே ஒரு தமிழனை தேடியது. அந்த கூகுளே ஒரு தமிழனை தேடியது. மதுரையில் ஒரு சின்ன ஒரு பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு சென்னையில் வந்து படிக்கிறார். படிச்சு முடிச்சுட்டு கான்பூர் ஐஐடியில் ஒரு இன்ஜினியர் கோர்ஸ் எடுத்து படிக்கிறார். அதுக்கப்புறம் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறார். அவங்க அப்பா வந்து ஒரு வங்கியில போய் கேட்கிறார், கடன் கேட்கிறார். ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டை வித்து, சென்னையில் உள்ள வீட்டை இப்பதான் வித்தாங்க, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வித்தாங்க. லோன் வாங்கி நகையை அடகு வச்சு அமெரிக்காவுக்கு சென்று படிக்கிறார். படித்த பிறகு அமெரிக்காவை ஆளக்கூடிய கூகுள் கம்பெனியுடைய சிஓவாக கொடுக்கிறார் என்று சொன்னால் ஒரு தமிழன் என்பதை பெருமை அடைகிறேன். தமிழ்ல படிச்சு இன்னைக்கு அமெரிக்காவில் உலக நாட்டில் மிகப்பெரிய நிறுவனமாக இருக்கக்கூடிய ஒரு கூகுள் நிறுவனத்தில் வந்து ஒரு உயரிய பதவியை வைக்கிறார் என்று சொன்னால் அவனுக்கு திறமைதான். அந்த திறமையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். டாக்டர் ஆகணும் என்பது என்னுடைய கனவு. கை தூக்குங்க பார்ப்போம். சும்மா தைரியமா தூக்குங்க. யோசிச்சு தூக்குறவே போய் சொல்றேன்னு அர்த்தம். சும்மா கை தூக்குங்க. மகிழ்ச்சி, சந்தோஷம், வாழ்த்துக்கள். கைகளை விடுங்க. இன்ஜினியரிங் படிக்கணும்ன்ற ஆசைப்படுறவங்க கை தூக்குங்க பார்ப்போம். ஓகே ஓகே, கைகளை விடுங்க. நான் வழக்கறிஞராக போகிறேன் என்பவன் கை தூக்குங்க பார்ப்போம். கை தூக்குனதுல எத்தனை பேர் கிளாட் எக்ஸாம் எழுதிருக்கீங்க? என்ன எல்லா பேரும் கீழே கையை போட்டா? ஓகே ஓகே. மாணவர்களே, ஒரு காலத்தில் வந்து நாங்க படிக்கிறப்பெல்லாம் எங்களுக்கு அறிவுரை சொல்ல ஆள் இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு அறிவுரையே தேவையில்லை. ஏன்னா எல்லாமே கூகுள்ல இருக்கு. எல்லாமே எல்லா வசதி இருக்கு. யூடியூப் இருக்கு. ஒரு விஷயத்தை 1000 பேர் 1000 விதமாக சொல்லக்கூடியது யூடியூப் இருக்கு. என் வீட்டுக்கு என்னுடைய மகனுக்கு ஒருத்தன் +2 படிச்ச பையன் மேக்ஸ்ல சென்டர் எடுத்திருந்தான். என் ஊர் கிராமம் ஆவினூர், ஒரு ஊர் குக்கிராமம். அந்த சென்டர் எடுத்த பையனை, தம்பி என் மகனுக்கு மேக்ஸ் நடத்துப்பான்னு சொன்னேன். ஒரே ஒரு நாள் வந்து நடத்தினான். நடத்தி முடிச்சுட்டு வெளியில போய், அங்கிள் நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். நான் எப்படி சென்டர் எடுத்தேன்னு தெரியுமா? நான் எங்கேயுமே டியூஷன் போகல. அந்த டெக்னிக்கில் சொல்றேன். அதே டெக்னிக்கில் நீங்க உங்க பையனுக்கு சொல்லி சென்டர் எடுத்துருங்கன்னா. தம்பி எப்படியாவது டெக்னிக்கில் சொல்றா தம்பின்னு யூடியூப்ல 500 வீடியோ பார்த்தேன். நான் சென்டர் வாங்கிட்டேன். இது அவன் சொன்ன பதிலுங்க. யூடியூப்ல 500 வீடியோ, மேக்ஸ் வீடியோ பார்த்து ஒரு மாணவன் படித்து +2 மேக்ஸில் 100க்கு 100 வாங்கியிருக்கானா? அது எவ்வளவு ஒரு விஷயம். இது நடந்த விஷயம். எந்த ஒரு ஆசிரியரும் இல்லாம ஒரு மேக்ஸை யூடியூப்ல படிச்ச ஒரு 100க்கு 100 வாங்க முடியும்னா 500 வீடியோ நான் பார்த்தேன் கேள்றான். அப்ப உங்களுக்கு ஆசிரியர் நடத்தக்கூடியதை புரிந்து தெளிந்து எதிர்கால திட்டமிடுதல் என்பதை செய்து கொள்ளுங்கள். நீங்க இங்க வந்திருக்கிறவங்க எல்லாரும் முக்காவாசி கிராமத்து மாணவர்கள். நல்லா கவனிங்க. சார், எங்க அப்பா படிக்க வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை சார் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாயை வங்கிகள் கொட்டி கொடுக்குது. கோடிக்கணக்கான ரூபாயை கொட்டி கொடுக்குது. மதுரையில இப்ப வந்து ஒரு +2 படிக்கக்கூடிய மாணவி, அவங்க அப்பா வந்து வெல்டிங் பண்ணக்கூடிய தொழில் பண்ணக்கூடியவர். வெல்டிங் பண்ணக்கூடிய தொழில் படிக்கக்கூடியவர். அந்த பொண்ணு +2 படிக்கிறப்ப ஆஸ்திரேலியாவில் ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதிருக்கு. பாஸ் பண்ணி கிடைச்சிருச்சு, சீட்டு கிடைச்சிருச்சு. 1,40,00,000 ஃபீஸ். நல்லா கவனிங்க. வெல்டிங் எடுக்கிறவர் 1,40,00,000 ஃபீஸ். அந்த பிள்ளை சீட்டு கிடைச்சிருச்சு. போக முடியல. மதுரையில் இருக்கக்கூடிய
MP சு வெங்கடேஷ் அவர்களை போய் என் மகளுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு, காசு இல்லை அப்படின்னு 7 மணி நேரத்தில் 1,50,00,000 ரூபாய் வங்கி கொடுத்துச்சு. மகன் நடந்ததுங்க. 1,50,00,000 ரூபாய் 7 மணி நேரத்தில் அந்த மாணவி கொடுத்தாங்க. பிளைட்ல புறப்பட்டு போயிடுச்சு. இப்ப ஆஸ்திரேலியாவில் படிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன் நீங்க போக முடியாது? படிப்பதற்கு பணம் என்பது முக்கியம் அல்ல, மனம் என்பது ஒன்று மட்டும் இருந்தால் போதும். எதிர்காலத்தில் படிப்பு தான் செல்வம். கல்வி ஒன்றுதான் களவாட முடியாத செல்வம், அழிக்க முடியாத செல்வம். அறிவு விரிவிசை அகண்டமாக்கு என்று சொன்னான். அறிவுனா எத்தனை வகைப்படும்? நான் கேள்வி கேட்கிறேன், பதில் சொன்னா ஒரு பரிசு காத்திருக்கு, பெரிய பரிசை கொடுப்பேன். அறிவு எத்தனை வகைப்படும்? 6 அறிவு. என்னென்ன அறிவு? இதை ஒரு போட்டியா நினைச்சு நீங்க பதில் சொல்லணும். இந்த பையன் சொல்ற அப்படி ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, 4 அறிவு, 5 அறிவு. அந்த பையன் அதை சொல்ல வந்தான். அதுவும் ஒரு வகையில் ரைட்டு. ஓரறிவுன்னு என்ன? ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு தெரியும். அது என்ன அறிவு? ஓரறிவு. எழுதிங்க. நூலறிவு, நுண்ணறிவு, பட்டறிவு, பகுத்தறிவு, தொகுத்தறிவு, ஞானறிவு. இது எத்தனை பேர் எழுதிருக்கீங்க? உங்க பேனா பென்சில் எதுக்குப்பா கொடுத்தாங்க? அதை தொடர்ந்து எழுதிடாதீங்க, எழுதக்கூடாது. பத்திரம் வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுக்கிறேங்க. உங்களுக்கு நோட்டோ பேனாவோ வர்றப்ப ஒரு செலவு பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த காதல வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போயிடணும் அப்படின்றது இல்லை. நான் என்ன சொல்லுகிறோமோ, எந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கிறதோ, எந்த விஷயத்தை நீங்க கடைபிடிக்க போகிறீர்களோ அதை பதிவு செய்து அதை மீண்டும் மீண்டும் பார்க்கும்போது ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். நூலறிவு எழுதிக்கிங்க. 1 நூலறிவு, நுண்ணறிவு, பட்டறிவு, 4 பகுத்தறிவு, 5 தொகுத்தறிவு, 6 ஞான அறிவு. இந்த அறிவு பூரா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களே. நூலறிவு என்றால் என்ன? புத்தகத்தை படிப்பதால் வரக்கூடிய அறிவுக்கு மட்டம் நூலறிவு என்று பெயர். புத்தகத்தை படிச்சு ஒரு அறிவை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த அறிவுக்கு என்ன பேரு? நூலறிவு. அதுக்கு அடுத்து நுண்ணறிவு. நுண்ணறிவு என்பது புத்தகத்தில் தப்பு இருந்தா கண்டுபிடிக்கக்கூடியது. ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தும் போது தவறாக இருந்தால் தைரியமாக எந்திரித்து நீங்கள் நடத்தக்கூடியது தவறு இருக்கிறது என்று எவன் ஒருவன் தைரியமாக சொல்லுகிறானோ அவன் நுண்ணறிவு படைத்தவன். ஒரு ஆசிரியர் வெள்ளக்கக்கா மல்லாக்க பறக்கிறது என்று சொன்னால் நீங்க கீழே உட்காந்துக்கிட்டு பறக்குது பறக்குது வெள்ளக்கக்கா பறக்குது மல்லாக்க பறக்குது அப்படின்னு சொல்றவன் அறிவாளியாக ஆக முடியாது. ஏன், எதற்கு, எப்படி என்று எந்த ஒரு மாணவன் கேட்கின்றானோ அவன் அறிவாளி பட்டியலுக்குள் வருகிறான். பாடம் நடத்தும் போது நீங்க 3 கோணத்தில் கேட்கிற கேள்வி ஏன், எதற்கு, எப்படி. ஒருத்தன் ஆப்பிள் மரத்தடியில் படுத்துக்கிருந்தான், பசி, மேல இருந்து ஆப்பிள் பழம் டப்புன்னு மண்டையில விழுந்துச்சு. நானா இருந்தேன் அப்படின்னா டபக்குன்னு எடுத்து கொஞ்சம் கடிச்சு பார்ப்பேன், இனிப்பா இருக்கு அப்படின்னா ஏறி எல்லா ஆப்பிளையும் பிடிங்கிருப்பேன். பசித்தவனுக்கு மண்டையில் ஆப்பிள் விழுகிறது. ஏன் கீழே விழுகிறது? ஃபர்ஸ்ட் கேள்வி. எதற்கு கீழே விழுகிறது? மேல போகலாம், சைட்ல போகலாம்,
நான் படுத்து கிடக்கேன், கொஞ்சம் தள்ளி விழுகலாம். அவன் சிந்திச்சான், ஏன், எதற்கு, எப்படி இந்த ஆப்பிள் கீழே விழுந்துச்சு? மீதி ஆப்பிள் விழுகல, இந்த ஆப்பிள் மட்டும் கீழே விழுந்துச்சு. ஏன், ஏன், எதற்கு, எப்படி என்ற 3 கேள்விக்கும் விடை கண்டுபிடித்தான். அந்த விடையினுடைய பெயர் புவியீர்ப்பு விசை. கண்டுபிடித்தவனுடைய பெயர் சர் நியூட்டன். அப்ப இது மாதிரி நீங்க சிந்தியுங்கள். ஏன், எதற்கு, எப்படி என்று சிந்திக்கணும். அதுக்காக சாயந்தரம் பஸ்ல போறப்ப கண்டக்டர் டிக்கெட் கேட்பாரு. ஏன் கேட்கிறீர்கள்? எதற்கு நான் டிக்கெட் எடுக்க வேண்டும்? எப்படி என்று கேட்க போச்சு அப்படின்னு இப்படி சிந்திக்க கூடாது. குதர்க்கமா ஒவ்வொரு விஷயத்திலையும் ஏன், எதற்கு, எப்படி என்று நீங்கள் கேட்டால் நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். மாணவர்களே, தேர்வில் எழுதும்போது விறுவிறுப்பாக எழுதுங்கள், சுறுசுறுப்பாக எழுதுங்கள். கூடிய வரையில் உங்களது கையெழுத்து அழகாக இருக்கட்டும். உங்கள் கையெழுத்துக்குன்னு சில மார்க்குகள் உண்டு. சில பேர் நிறைய விஷயத்தை எழுதியிருப்பாங்க, கொச 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 கொசம் குட்டி குட்டியா எழுதியிருப்பாங்க. சில பேர் சின்ன விஷயத்த பெருசு பெருசா எழுதி வச்சிருப்பாங்க. ரைட்டா? நீங்க எந்த கேட்டகரின்னு பார்த்துக்கங்க. ஒரு வரிக்கும் இன்னொரு வரிக்கும் இடையில் ஒரு விரல் கேப் இருக்கணும். அதுக்காக நீங்க எழுதிட்டு வச்சு வச்சு பார்க்காங்க. புரியுதா? வச்சு வச்சு பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர்வைசர் பயந்துருவாரு, ஏதோ இந்த பிள்ளை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அப்ப கேப் போட்டு எழுதுங்க. ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் இடையில கேப் போட்டு எழுதுங்க. இமைகள் கருக கருக படியுங்கள். இமைகள் கருக கருக படியுங்கள். லட்சியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இமயமலையாகாமல் எனது விழி தூங்காது, சூரியன் தூங்கலாம் எனது விழி தூங்காது. புரியுதா? சூரியன் தூங்கலாம், எனது விழி தூங்காது. இமயமலை அடையாமல் எனது விழி தூங்காது என்று ஒரு கவிஞன் சொன்னான். அதே போல நீங்களும் தூங்காமல் இருந்து எவன் ஒருவன் தூக்கத்தை தியாகம் செய்கின்றானோ அவன் வாழ்வில் வெற்றி அடைய போகிறான் என்று அர்த்தம். எவன் கும்பகர்ணனுக்கு தம்பியாக, கும்பகர்ணனுக்கு தங்கச்சியாக இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் பின்னாடி அவர்கள் தூங்கப் போகிறார்கள் என்று அர்த்தம். நீங்க பின்னாடி வாழ்க்கையில சிரிக்கணும் சந்தோஷமா இருக்கணுமா, இல்ல முன்னாடி சிரிக்கணும் சந்தோஷமா இருக்கணுமான்றத முடிவு எடுத்துக்குங்க. எதையும் பண்ணுங்க. JEE என்ற ஒரு தேர்வு இருக்கிறது. அரசு பொறியியல் கல்லூரிக்கு போகணும்னா +2 மார்க் இருந்தா போதும். புரியுதா? மருத்துவம் படிக்கணும் அப்படின்னா நீட் என்ற எக்ஸாம் கட்டாயம் வேணும். அதை பத்தி ஆழமான அறிவை வைத்துக் கொள்ளுங்கள். போன தடவை 720க்கு 113 மார்க் எடுத்தவங்க MBBS சீட்டு கிடைச்சிருக்கு. எத்தனைக்கு? மொத்தம் எத்தனை மார்க் நீட்டு? 720க்கு 113. அதுக்கு பேர் பிரசன்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரசன்டைல் 113 மார்க் எடுத்தவங்களுக்கு MBBS சீட்டு கிடைச்சிருக்கு. அதனால ஒரு வருஷம் போனாலும் பரவாயில்ல, நீங்க பண்ணிக்கிங்க. அதை விட அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில் எது என்று கேட்டால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். அதுதான் இன்னைக்கு அதிகமா இருக்கு. பூரா கம்ப்யூட்டர் தான் இன்னைக்கு. எல்லாமே உலகமே என்னது? கம்ப்யூட்டர். எல்லாமே இன்னைக்கு உலகத்தில் பூராமே கம்ப்யூட்டர் ஆகிடுச்சு. அதனால நீங்க அந்த பிடெக் +2 முடிச்சுட்டு எம்டெக் படிக்கலாமா? +2 முடிச்சுட்டு எம்டெக் படிக்கலாமா? இன்ஜினியர் ஆக போறேன்னு சொன்ன பிள்ளைகள் பதில் சொல்லுங்க. +2 முடிச்சுட்டு டைரக்டா எம்டெக் படிக்கலாமா? படிக்க முடியாது. படிக்க முடியாதுன்றது தவறு. டைரக்டா நீங்க எம்டெக் படிக்கலாம். +2 முடிச்சுட்டு பிடெக் படிக்க தேவையில்லை. பிடெக் 4 வருஷம், எம்டெக் 2 வருஷம், மொத்தம் எத்தனை வருஷம்? 6 வருஷம். நீங்க +2 முடிச்சுட்டு நேரடியாக எம்டெக் படிச்சீங்கன்னா 5 வருஷம். அப்ப உங்களுக்கு 1 வருஷம் என்னது?
மிச்சம். அதனால ஃபீஸ் கட்டுறதுக்கு என்னால் முடியாது, நாங்கள் ஒரு ஏழை, எங்கள் அப்பா ஒரு வசதி இல்லாதவர், எங்கள் அப்பாட்ட வந்து காசு இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு எந்த உதவி என்றாலும் நீங்கள் இந்த கல்லூரியினுடைய தாளாளர் மரியாதைக்குரிய ரகுநாத் அவர்களை எப்போது வேண்டுமானால் தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு வழிகாட்டுவார். நான்லாம் பல பேர்த்த படிக்க முடியாத ஏழை பிள்ளைகளுக்கு மதுரையிலிருந்து அவர்கிட்ட சொல்லி அவர் ஸ்கூல்ல ஃப்ரீ எஜுகேஷன் சேர்த்து விட்டுருக்கோம். எந்த ஒரு காசும் இல்லாமல் அவரை சேர்த்து படிக்க வச்சிருக்கார். பொருளாதார ஆசையே இல்லாம எத்தனையோ பேர் நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஃபீஸ் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி போப்பான்வார். இந்த மனசு எங்கேயும் வராது. ஆகவே உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எதையும் இதுவரை எனக்கு லட்சியமே இல்லை அப்படின்னு இருந்தா கூட இனிமேல் லட்சியத்தை வைத்துக் கொள்ளுங்கள், கனவு வைத்துக் கொள்ளுங்கள். நான் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும். வக்கீல் என்ற நிறைய பேர் தூக்குறீங்க, சந்தோஷம். மதுரையில 3 நிமிஷம் ஹைகோர்ட்ல ஆர்கியூமெண்ட் பண்ணதுக்கு ஃபீஸ் 70 லட்சம் வாங்கியிருக்காரு ஒரு வக்கீல். எவ்வளவு? 70 லட்சம் ஃபீஸ். 3 நிமிஷம் தான் அவருடைய ஆர்கியூமெண்ட். அதனால பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் இன்னைக்கு வழக்கறிஞர் தொழில் மிகப்பெரிய ஒரு தொழில். அப்ப என்ன படிச்சா என்ன வேலை வாய்ப்பு இருக்கு? நம்ம படிக்கிறது காரணமே என்னது? ஒரு வேலைக்கு போகணும். எந்த படிப்பு படிச்சா வேலைக்கு போகலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். சில பேர் நீ என்ன ஆக போற அப்படின்னா படிப்பு என்னன்னு தெரியல, பதவி என்னன்னு தெரியல, என்ன படிக்க போறேன்னு கேட்கிறேன். அன்னைக்கு ஒரு பொம்பளை சொல்லுது, நான் ஐஏஎஸ் படிக்க போறேன். +2 முடிச்சுட்டு ஐஏஎஸ் படிக்க போது, ஐஏஎஸ் படிக்கணும்னா ஒரு டிகிரி படிக்கணும். அது என்ன படிக்க போற தெரியல. அப்ப அந்த பிள்ளை எப்படி ஐஏஎஸ் படிக்க போகுது? புரிதல் என்பது இன்னைக்கு ரொம்ப முக்கியம். உங்களது முதல் எதிரி உங்களது செல்போன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் செல்போனை பயன்படுத்தாதீர்கள். தேர்வு முடியும் வரை திட்டமிட்டு படியுங்கள். நீங்கள் படிக்கக்கூடிய கல்வி நிறுவனத்தை வைத்து நீங்கள் புகழ் அடைவதை விட உங்களால் அந்த நிறுவனம் புகழடைய வேண்டும் என்று சொல்லி இதுவரை அமைதி காத்து கேட்ட அனைத்து மாணவர்களுக்கும் மாணவர்களுக்கும் தலைமை ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.